கண்மணி விஷயத்துல அன்பு பாட்டி சொல்றத கேட்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்புவையும் கண்மணியும் பாட்டி கோவிலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த நேரத்துல சிவகாமி, "நானும் அவங்க கூட போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாட்டி இருந்துட்டு யோசிக்கிறாங்க. "அத்தை அவங்க 2 பேரும் தனியா போறாங்கல்ல, நானும் கோவிலுக்கு தானே போயிட்டு வரேன்" அப்படின்னு சிவகாமியும் கூட போறதுக்கு பாட்டிக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிடுறாங்க. போயிட்டு வான்னு சொல்லிடுறாங்க பாட்டியும். உடனே சிவகாமி, அன்பு, கண்மணி கூட வண்டியில போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போதே சிவகாமி அன்பு கிட்ட சொல்றாங்க, "இங்க பாருடா அன்பு, நீ பாட்டி சொல்றத கேட்டுட்டு எல்லாமே தலையாட்டிக்கிட்டே இருக்கிற. எனக்கு என்னமோ அந்த வெண்ணிலா கூட உங்க பாட்டியும் சேர்ந்து ஏதோ பிளான் போடுற மாரி தான்டா இருக்குது. உங்க பாட்டி சொல்றத அப்படியே நீ நம்பாத. கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க" அப்படின்னு சிவகாமி சொல்றாங்க. உடனே அன்பு இருந்துகிட்டு, "எனக்கும் கொஞ்சம் சந்தேகமா தாம்மா இருக்குது. ஆனா என்ன பண்ண, பாட்டி சொல்லிட்டாங்கல்ல, என்னால தட்ட முடியல" அப்படின்னு அன்பு சொல்றாங்க. அப்ப இந்த கோவில் எங்க இருக்குது? காடு மாதிரி போய்க்கிட்டு இருக்குதே. லொகேஷன பார்க்கும்போது காடு, அடர்ந்த காடா இருக்கே. இதுக்கு நடுவுலயே அந்த கோவில் இருக்குது அப்படின்னு அன்பு யோசிச்சுட்டு இருக்காங்க. "ஆமாண்டா, ஏதோ தப்பா தெரியுதுடா. பார்த்து இருந்துக்கோங்க" அப்படின்ட்டு சிவகாமியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் அந்த கோவிலுக்கு போயிடுறாங்க. கண்மணி, சிவகாமியும் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல வெண்ணிலா ரெடி பண்ண ஆட்கள்லாம் அங்க வந்துட்டு அன்பும், சிவகாமியும் தள்ளி விட்டுட்டு கண்மணிய தூக்கிட்டு போயிடுறாங்க. அன்பு, சிவகாமியும் எப்படியோ தடுத்து பார்க்குறாங்க. ஆனா முடியல அவங்களால. இங்க கண்மணிய ரவுடிங்க வெண்ணிலா இருக்கிற இடத்துல போய் விட்டுர்றாங்க. அங்க வெண்ணிலா இருக்கிறத பார்த்து கண்மணி, "இதெல்லாம் உன்னுடைய வேல தானா? எதுக்காகடி அடுத்த புருஷனுக்கு இப்படி ஆசைப்படுற?" அப்படின்னு கண்மணி திட்டுறாங்க. "இங்க பாரு கண்மணி, நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னால அன்புவ கல்யாணம் பண்ண முடியாது. நீ செத்து போயிடு" அப்படின்ட்டு வெண்ணிலா வந்து கண்மணிய கொல்ல போறாங்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு அன்புவும், சிவகாமியும் வந்து தடுத்துடுறாங்க. வெண்ணிலாவ தள்ளி விட்டுறாங்க. உடனே சிவகாமி அங்க இருந்த கத்திய எடுத்துட்டு, "இங்க பாருடி, நீ உயிரோட இருக்க வரைக்கும் என் பிள்ளைங்கள வாழ விட மாட்டேன். மொதல்ல உன்ன கொல்றேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்திய எடுத்து வெண்ணிலாவ குத்த போறாங்க. உடனேவும் அன்பும், அங்க கண்மணியும், "அத்த வேண்டாம் அத்த" அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஆனா சிவகாமி, "இவ உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்க 2 பேத்தையும் சேர்ந்து வாழ விட மாட்டாம்மா. இவள கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன்" அப்படின்னு சிவகாமி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அன்புவும், கண்மணியும் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.